எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது சந்திரனின் வரலாறு. சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்திரி மகரிஷியின் புத்திரன்தான் சந்திரன். அத்திரி மகரிஷியின் தர்ம பத்தினியான அனுசுயாதான் சந்திரனின் தாய். சந்திரனின் உடன்பிறப்புகள் துர்வாசன், தத்தாத்திரேயன் ஆகிய இருவருமாவர். சந்திரனின் சகோதரர்கள் இருவரும் உலகியல் வாழ்க்கையிலிருந்து விலகி இறைத்தாகம் கொண்டு தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள் ஆயினர். தம்பிமார்கள் இருவரும் தவசிகளாகிவிட்ட போதிலும் சந்திரனுக்கு அதில் எல்லளவும் நாட்டமில்லை. இல்லற வாழ்வை நடத்துவதிலே அவரது இதயம் விருப்பம் கொண்டிருந்தது. சம்சார வாழ்வில் இருந்தாலும் சகலருக்கும் உபயோகமாக வாழ வேண்டும் எனும் ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டார். தர்மசாஸ்திரங்கள், வேத கிரந்தங்கள், உபநிடதங்கள் ஆகியவை கற்றறிந்து தெளிவு பெற்றால்தான் வாழ்வை செம்மையானதாக்கவும் மேன்மையானதாக்கவும் மாற்றிக்கொள்ள முடியும் என கருதிய சந்திரன் ஆங்கிரச மகரிஷியின் புதல்வரும் தேவகுருவும் ஆகிய வியாழ பகவானிடம் சீடனாக சேர்ந்தார். சதுர்மறை ஞானமும் சகல சாஸ்திர ஞானமும் பெற்றவர் வியாழன் எனும் அந்த குரு பகவான். பிரகஸ்பதி என்னும் அழைக்கப்பட்டார் அவர். அவருடைய பிரியமான மாணவனானார் சந்திரன். பல கலைகளையும் கற்று பாண்டிதியம் பெற்றார். அறிவு, தெளிவு, அகன்ற ஞானமும் பெற்று தம் குருகுலவாச கல்வியை நிறைவு செய்த சந்திரன் ஒரு நாள் திரும்பி செல்வதற்கு விடை பெற வேண்டி குருவிடத்து வந்து தமக்கு வாழ்த்து சொல்லி வழியனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். சந்திரனின் அசாத்திய கல்வித்திறனை நன்கு உணர்ந்திருந்த குரு பகவான் அவருக்கு மனமாற ஆசி வழங்கினார். அறிவில் சிறந்த என் அன்பு மாணவனே, உன் இதய வேட்கை என்னவென்று எனக்கு தெரியும். இவ்வுலக மக்களுக்கு உபயோகமான ஜீவிதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் அடிமனத்து அவா. உன் ஆசை அப்படியே நடைமுறையாக வேண்டுமெனில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வேண்டி தவம் மேற்கொள். வரம் தருவார் அவர். வரம் பெற்ற பின் ராஜசூய வேள்வி ஒன்றை நடத்து. அதன் பின் இந்த அவனிக்கெல்லாம் நலம் தரும் வாழ்வாக உன் வாழ்வு அமையும் என்று சந்திரனுக்கு வழிகாட்டினார். குரு பகவானின் வழிகாட்டுதலை குதூகலத்துடன் கும்பிட்டு ஏற்றுக்கொண்ட சந்திரன் அதன்படி விஷ்ணுவை நோக்கி தவம் புரிய ஆரம்பித்தார். புலன்களையும் பொறிகளையும் அந்த கரணத்தையும் ஒருமுகப்படுத்தி ஆழ்நிலை தவம் புரிந்த சந்திரன் முன் ஸ்ரீ விஷ்ணு பகவான் பிரசன்னமானார். சந்திரனே, ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உன்னத தவம் புரிந்தாய். யாம் உவப்படைந்தோம். உன் உள்ள கிடக்கை என்ன? உரைத்திடு, உடனே தருகின்றோம். கண்கொள்ளா பேரழகுடன் விஷ்ணு தம்முன் காட்சியளிப்பதைக் கண்டு கரைக்கொள்ளா பேரின்ப வெள்ளத்தில் அழுத்திய சந்திரன், தேவதேவா, ஸ்ரீபதி, என் ஆசானின் அறிவுரைப்படி நான் உம்மை நோக்கி தவம் இயற்றினேன். ராஜசூய யாகம் ஒன்றை நான் செய்ய போகிறேன். உம்மிடம் வரம் பெற்றுவிட்டு செய்தால் வேள்வியானது விக்கினம் ஏதுமின்றி தக்க விதத்தில் முடியும் என்று அவர் அறிவுறுத்தினார். அந்த வார்த்தையை அடியேன் உம்மிடம் கேட்கின்றேன் என்றுரைத்தார். பார்க்கடல் வாசனான அந்த பாண்டுரங்கன், எம் அருளும் ஆசிகளும் உனக்கு எந்நாளும் கிட்டும். தயக்கமின்றி தாமதமின்றி வேள்வியை தொடங்கு. யாகக்கினியில் பிரதட்சமாகி உன் மனோபீஷ்டம் என்னவோ அதை அடைய வைப்பேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அனந்தசயனன் மறைந்த பின் சந்திரன் வேள்விக்கான வேலைகளை தொடங்கினார். ராஜசூய வேள்வி நடத்துபவர் தம் இல்லாளுடன் இருந்துதான் அதனை நடத்த வேண்டும். அதுதான் சம்பிரதாயம். இதுதான் சாஸ்திர விதி. ஆனால் இன்னும் பிரம்மச்சாரியாகவே சந்திரன் இருந்து கொண்டிருந்தார். எனவே மனம் புரிவதற்கான மாதரசிகள் யாரென்று தேடும் படலத்தை உடனே ஆரம்பித்தார். இத்தகைய தருணத்தில் காசேப மகரிஷி சந்திரனை சந்தித்தார். தேஜஸ் மிகுந்த சந்திரனே, உன் விவாகம் பற்றி விஷயம் ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். என் மாமனார் ஆகிய தட்ச பிரஜாதிபதி தனையைகள் அநேகம் பேர் உள்ளனர். அவர்கள் 13 பாயையரை நான் என் பத்தினிகளாகிக் கொண்டேன். முதல் புலவையான தாட்சியாயனி கைலாசவாசரை கல்யாணம் செய்திருக்கிறாள். கடவுளுக்கே பெண் கொடுத்த உயர்ந்த மிக்கு தட்ச பிரஜாதிபதியின் குடும்பத்தில் மணமகனாக்குவதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தட்ச பிராஜாதிபதியின் மகள்கள் மீறி உள்ள திருமணமாகாத 27 பேர் உன்னிடம் இதயத்தை பறிகொடுத்துள்ளனர். உன்னிடம் பழகாமலேயே உன் மீது காதல் கொண்டிருக்கிற அந்த கன்னியரை கடிமணம் புரிந்து கொண்டால் கட்டாயம் உன் வாழ்வு சுபிட்சம் பெறும் என்று காசிபர் சந்திரனிடம் தெரிவித்தார்.
காசிபரின் கை காட்டியபடியே அந்த காரிகையர் 27 பேரை கரம் பிடித்தார் சந்திரன். அவர்களில் ஒருத்தினியை பட்ட மகரிஷியாக பக்கத்தில் அமர்த்தி கொண்டு ஜம்பூவின் பகுதி வேந்தனாகிய பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின் ராஜசூய வேள்வி வளர்ப்பதிலேயே சிந்தனை முழுவதையும் குவித்து காரியமாற்ற ஆரம்பித்தார். யாகத்தில் பங்கு பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்க்கெல்லாம் அழைப்போலை அனுப்பி வைத்தார். ஒரு நன்னாளில் சாஸ்திர சம்மணர்களையும் வேத விற்பனர்களையும் கொண்டு வேள்வியை சிறப்புற ஆரம்பித்தார். யக்ஞம் மேன்மையுடன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது யாகக்கினியின் நடுவிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு வெளிப்பட்டு காட்சி தந்தார். சந்திரன் மீது அருட்கடாட்சியத்தை செலுத்திய அவர், எழில்மிகு சந்திரனே, உன் யாகத்தில் யாம் அகமகிழ்ந்தோம். அவிப்பாகத்தை அன்புடன் பெற்றுக்கொண்டோம். தேவர்கள், நரர்கள், தைத்திரியர்கள் ஆகிய எல்லோருக்கும் நலம் தருகிற நல்வாழ்வு நடத்த வேண்டும் என்று உன் உள்ளத்தில் பொதிந்துள்ள குறிக்கோளை யாம் புரிந்து கொண்டோம். இந்த லட்சிய எண்ணம் ஈடேறும்படி உன்னை நவக்கோள் மண்டலத்தில் இடம்பெறும்படி பின்னாளில் செய்வோம். ஆனால் நீ அனைவருக்கும் உபயோகப்படும்படியான உன்னத வாழ்வை நடத்த முடியும் என்று வரம் கொடுத்து யாகத்தீயில் மறைந்தார். அந்த வேள்வி நிகழ்ச்சியில் எண்ணற்றோர் கலந்து கொண்டனர். ஆனால் சந்திரனின் ஆசானான குரு பகவான் மட்டும் வேறு ஏதோ முக்கிய அலுவலின் காரணமாக பங்கு பெறவில்லை. அதனால் அவர் சார்பாக அவருடைய மனைவி தாரை வாழ்த்து கூற வந்திருந்தார். யாகம் நிறைவு பெற்றதும் எல்லோரும் உபசாரங்கள் செய்து விடை கொடுத்து வழியனுப்பி வைத்தார் சந்திரன். அனைவரும் போன பின்னும் ஆசானின் மனைவியான தாரை அவ்விடத்தை விட்டு அகல மனமில்லாமல் அமர்ந்திருப்பதை கண்ட சந்திரன் ஆச்சரியமுற்று அவளை அணுகினார். தேவி, தாங்கள் திரும்பிச் செல்ல நேரம் வரவில்லையா என்று வினயமாக வினவினார். சௌந்தரியம் மிக்க சந்திரனே, வேள்வி நடந்த இந்த இடத்தில் விசேஷ சக்தி இன்னும் சில நாட்கள் வரை இருந்து கொண்டிருக்கும். அந்த சக்தி வளையத்திற்குள் அந்நாள் வரை இருந்துவிட்டு செல்ல என் மனம் அவாவுகிறது என்று தாரை தெரிவித்தாள். குரு பத்தினியின் விருப்பத்திற்கு இசைவளித்தார் சந்திரன். ஆனால் அதனால் வேறு ஒரு விபரீதம் நிகழப்போகிறது என்பதனை சந்திரன் அப்போது உணரவில்லை. தவம் புரிந்தும் யாகம் நடத்தியும் பெற்ற அருள் தன்மையால் சந்திரனின் பொலிவு கூடியிருந்தது. காணும் மங்கையர் யாராயினும் ஒரு கணமாவது அவனது அழகில் அசந்து போகவே செய்வார்கள். சந்திரனின் இருப்பிடத்தில் சில நாள் இருக்க விரும்பியதற்கு தாரை வேறு காரணம் சொன்ன போதும் அடிமனதில் அவளையும் அறியாமல் சந்திரன் மீது ஏற்பட்டிருந்த ஈர்ப்பே அவளை அங்கே இருக்கச் செய்தது. அந்த சில நாள் பழக்கம் சந்திரனுக்கும் தாரைக்கும் இடையே நெருக்கத்தை கொண்டு வந்தது. ஒரு நாள் காமபானம் இருவரையும் ஒரு சேர தைத்ததினால் தங்களை அறியாமல் மஞ்சத்தில் பிணைப்புண்டனர். பின்னர் அந்த பிணைப்பு நாள்தோறும் தொடர்ந்தது. குரு பத்தினியோடு கூடுவது கொடிய பாவம் என்ற எண்ணம் சந்திரனுக்கு வரவில்லை. கணவனின் சீடனிடம் சிற்றின்ப சுகம் பெறுவது பொல்லாத தீவினை என்ற நினைவு தாரகைக்கும் வரவில்லை. காமம் அவர்கள் கண்களை மறைத்தது, கருத்தை அழித்தது. சந்திரனோடு சரச விளையாட்டை சகலத்தையும் மறந்து போய்விட்டாள் தாரை. தன் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற உணர்வே தோன்றவில்லை அவளுக்கு. தாரையும் சந்திரனும் தழுவு கிடக்கின்ற செய்தி குரு பகவான் செவிகளில் புகுந்தது. தம் மனைவியை திரும்பி அழைத்து வர மாணவர்களை அனுப்பி வைத்தார். குருதேவர் கூறியதை தாரையிடம் சிஷ்யர்கள் தெரிவித்த போதுதான் தாரையின் அறிவு கண் திறந்தது. அதுவரை அகல திறந்திருந்த காமக்கண் சற்று இமைகளை தாழ்த்தி கொண்டது. கற்புக்கு களங்கம் வந்துவிட்டதை உணர்ந்தாள். பதிவிரதா தர்மத்தை சிதைத்த பிறகு மீண்டும் பர்த்தாவிடம் சென்று வாழ்வதா? நாயகனுக்கு துரோகம் செய்த பிறகு அவர் முன்னே சென்று நிற்பதா? தாரையை மான உணர்ச்சியும் குற்ற உணர்ச்சியும் பிடுங்கி தின்றன. என்னாகுமோ ஏதாகுமோ என்ற பயமும் அவளை ஆட்கொண்டது. அதனால் மாணவர்களிடம் மறுப்பு சொல்லி அனுப்பிவிட்டாள். பிரம்மாவிடம் விஷயத்தை கொண்டு சென்றார் குரு பகவான். அவர் தாரையை தேற்றி தெளிய வைத்து குரு பகவானிடம் கொண்டு வந்து சேர்த்தார். மணாலனை பார்த்தவுடன் மாலை மாலையாக கண்ணீர் வடித்து அவர் மலரடிகளில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டாள் தாரை. சோரம் போன தாரத்திடம் கோபம் கொள்ளாமல், ஈரமுள்ள தன் இதயத்தில் காதல் குறையாமல் கனிவுடன் அவளை ஏற்றுக்கொண்டார் குரு பகவான். சந்திரனுடன் ஏற்பட்ட கள்ள உறவில் கர்ப்பமாகவும் இருந்தால் தாரை. நடந்த நிகழ்வுக்கெல்லாம் சந்திரனின் மாமனார் ஆகிய தட்ச பிரஜாதிபதியை எட்டின. குரு பத்தினியுடன் கூடிய கொடிய சண்டாளனா என் மருமகன் என்று அவர் கொதித்தார்.
என் 27 புதல்வியரையும் ஏமாற்றிவிட்டு ஆசானின் மனைவியோடு கூசாமல் குடும்பம் நடத்தி கொண்டிருந்த உன்னை அந்த குரு பகவான் மன்னித்திருக்கலாம். ஆனால் என்னால் மன்னிக்க இயலாது. காமாந்த காரகனாகிய உன் கலைகள் 16 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக தேய்ந்து கரைந்து இல்லாத ஒழிவாயாக என்று உக்கிரமாக சாப மொழிகளை உதிர்த்தார். சாபம் வேலை செய்ய தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் சந்திரனது ஒவ்வொரு கலை தேய ஆரம்பித்தது. மெலிந்து கொண்டே இருந்தார். இப்படியே போனால் 16வது நாளில் சாவு தம்மை முழுமையாக விழுங்கிவிடும் என்று அச்சமுற்ற சந்திரன் சாப விமோசனத்திற்காக இந்திரன், பிரம்மன், விஷ்ணு என்று எல்லோரிடமும் சென்று வழி கேட்டார். யாவருக்கும் எதுவும் சொல்ல தெரியவில்லை. ஓடினார் ஓடினார் ஓடிக்கொண்டே இருந்தார். பலன் இல்லை. பரிகாரம் கிட்டவில்லை. 15 கலைகளும் குறந்தாகிவிட்டது. ஒன்றே ஒன்றுதான் பாக்கி. அதுவும் கரைந்துவிட்டதென்றால் சந்திரனின் வாழ்வு முற்று பெற்றுவிடும். இந்த நிலையில்தான் மரணத்தில் விளிம்பில் நின்று கொண்டிருந்த இந்த தருணத்தில்தான் சந்திரன் சர்வேஸ்வரனான சங்கரனிடம் சரணாகதி அடைந்தார். முடிந்து போகவிருந்த சந்திரனை தம் முடியில் சூடிக்கொண்டு அடைக்கலம் தந்தார் இந்த அரசன். சந்திரனே, தட்ச பிராஜபதியின் மகளான சாபத்திலிருந்து உன்னை முற்றிலும் கொண்டு வர முடியாது. அதனால் உன்னை மரணத்தில் வாயிலிருந்து விழுந்து விடாமல் செய்ய முடியும். நீ தேய்ந்து கொண்டே வருவாய். முடிந்து போகவிருந்த சந்திரனை தம் முடியில் சூடிக்கொண்டு அடைக்கலம் தந்தார் அந்த அரண். சந்திரனே, தட்ச பிரஜாதிபதியின் சாபத்திலிருந்து உன்னை முற்றிலும் வெளிக்கொண்டு வர முடியாது. ஆனால் உன்னை மரணத்தில் வாயில் விழுந்து விடாமல் செய்ய முடியும். நீ தேய்ந்து கொண்டே வருவாய், ஆனால் மாய்ந்து விட மாட்டாய். என் அருள் உன்னை காக்கும். சாபத்தால் கரைகின்ற நீ என் கிருபையால் வளரவும் செய்வாய். ஆதலால் தேய்வு காலம், வளர்ச்சி காலம் ஆகிய 2 நிலைகள் உன் நாள்வாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். மற்றபடி உனக்கு குறையேதும் இல்லை. மனம் தளராதே, சென்று வா என்று அனுக்கிரகம் செய்து அனுப்பி வைத்தார். பட்டப்பின் நிலையிழந்த கெட்ட பின்பும் கோபமும் சாபமும் சுட்டப்பின் புத்தி வந்தது சந்திரனுக்கு. குருநாதரிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். அவரும் மனமிறங்கி மன்னித்தார். சந்திரன் மூலம் தாழையின் மடியில் தவழ்ந்த குழந்தைதான் புதன். புதனை வாங்கி வளர்க்கும் பொறுப்பை சந்திரன் ஏற்றுக்கொண்டார். காலச்சக்கர சுழற்சியில் பின்னாளில் நவகிரக பரிபாலனத்தில் சந்திரனுக்கு ஓர் இடம் கிடைத்தது. அதுதானே அவரது லட்சியம். அதுதானே அவரது இதய தாகம். தம் வாழ்நாள் குறிக்கோள் நடந்தேறிய நிறைவுடன் ஆகாயத்தில் ஒவ்வொரு நாளும் உலா வந்து கொண்டிருக்கிறார் அவர். நன்றி. உங்களுடைய ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் விளக்கங்களுக்கும் கார்த்திகேயன் அஸ்ட்ராலஜி சர்வீஸை தொடர்பு கொள்ளவும். மொபைல் நம்பர் இதில் அட்டாச் ஆகியிருக்கும். நன்றி.